அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய அடையாளங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று இரண்டாவது பாகத்திலே முக்கியமான தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய 5 அடையாளங்களை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல் பாகத்தை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன், மேலே ஐ பட்டனில் தருகிறேன், இன்டிஸ்கிரீனில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அடைந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் இன்று பார்க்கக்கூடிய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா தஊத அர்துல் அரபி முரூஜ வ அன்ஹாரா. சுப்ஹானல்லாஹ். அரேபிய பூமிகள் செழிப்பான சோலைவனமான பூமிகளாக மாறும் வரை மறுமை நாள் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்று ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம், அந்த அரேபிய பூமிகள், பாலைவன பூமிகள், அந்த நாடுகளை எடுத்து பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், 50 வருடங்களுக்கு முன்னால் பாலைவனமாக இருந்த அரபு நாடுகள் இன்று சோலைவனமாக மாறிவிட்டது. டாப் 10 டூரிஸ்ட்கள் போகக்கூடிய இடங்களில் பல அரபு நாடுகள் முதல் 10 இடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இது முன்னேற்றத்திற்குரிய அடையாளம் கிடையாது, இது மறுமை நாளுடைய மிகப்பெரிய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துபாயை எடுத்துக்கொண்டால் 50 வருடங்களுக்கு முன்னால், கண்ணியமானவர்களே, அதனுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது? வெறும் பாலைவனம் தான். இப்ப உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக துபாய் இருக்கிறது. எல்லா விதமான வசதிகளும் இன்று செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரபு நாடுகள். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவுடைய 2030 வேர்ஷன், அந்த 2030 திட்டப்படி நியோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்கும் முயற்சியில் அந்த சவுதி அரேபியா அரசாங்கம் இறங்கி இருக்கிறது என்று சொன்னால், இதை விட வேறு என்ன வேண்டும்? கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. பாலைவன பூமிகள் சோலைவனமாக மாறும் என்றார்கள். இன்று எந்த அளவுக்கு என்றால், செயற்கையாக பல நீரூற்றுகளை, நீர்வீழ்ச்சிகளை அரேபிய நாடுகள் செய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். கண்ணியமானவர்களே, அடுத்த மிக முக்கியமான அடையாளம் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யக்ஸுரல் ஹர்ஜ், ஹர்ஜ் என்பது அதிகரிக்கும் வரை மறுமை நாள் நிகழ மாட்டாது என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள், வமல் ஹர்ஜ் யா ரசூலல்லாஹ், ஹர்ஜ் என்றால் என்ன என்று கேட்டதற்கு, அல் கத்ல், கொலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திலே எப்பொழுது அதிகமாக கொலைகள் நடக்குமோ, கொலைகள் உண்டாகுமோ, மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்திலே இந்த யுத்தம் என்ற பெயரில் எத்தனை அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று மத்திய கிழக்கு போரினால் எத்தனை அப்பாவி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, உலக வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது முதலாவது உலக மகா யுத்தத்திலே 15 மில்லியன் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே 55 மில்லியன் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வியட்நாமுடைய அந்த போரிலே 3 மில்லியன் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவுடைய உள்நாட்டு போரில் 10 மில்லியன், ஸ்பெயினுடைய உள்நாட்டு போரிலே 12 மில்லியன், ஈரானுடைய அந்த யுத்தத்திலே 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹிரோஷிமா, நாகசாகி இந்த அணுகுண்டு தாக்குதலின் காரணமாக 1,40,000 அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு இந்த உலக
உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த கொலையுடைய விடயத்திலே. நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மறுமை நாள் நெருங்கும் பொழுது உலகத்திலே கொலைகள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். இன்று இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு இந்த இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு காரணமாக எத்தனை பொதுமக்கள் அந்த பலஸ்தீனிலே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 40,000க்கு மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே 20,000க்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள், 100க்கு மேற்பட்ட நியூபோர்ன் பேபிஸ், பிறந்து ஓரிரு நாட்கள் ஆன குழந்தைகளும் அதிலே உள்ளடங்கும். கண்ணியமானவர்களை, ஒன்றும் அறியாத அப்பாவி குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து மிக முக்கியமான அடையாளம் புகாரி ஷரீஃபிலே வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானத்து ஃபந்ததிரி ஸாஆ, அமானிதம் வீணடிக்கப்பட்டு விட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி, கைஃப இதாஅத்துஹா, அமானிதம் எப்படி வீணடிக்கப்படும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்ன பதில் இருக்கிறதே, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸாஆ, தகுதி இல்லாதவரிடத்திலே தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அமானிதம் வீணடிக்கப்படும். அமானிதத்தை யாராவது வந்து சொன்னால் அது பகிரங்கமாக பரப்பப்படும். அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை கிடையாது. இந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஆட்சி தலைமை பொறுப்பு சென்றால் இதுதான் அமானிதம் வீணடிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஏன்? பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். அமானிதத்தை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். தகுதி இல்லாதவர்களிடத்திலே இந்த பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது அமானித மோசடி அந்த இடத்திலே நடக்கும். கண்ணியமானவர்களே, இதனால் நபி அவர்கள் இந்த கருத்து அடிப்படையில் தான் சொன்னார்கள், பொதுவாக எந்த நேரத்திலே அமானிதம் என்பது வீணடிக்கப்படுமோ, ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்திலே வந்து நான் சொல்லும் விடயத்தை அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று யாராவது சொன்னால் சரி என்று சொல்லிவிட்டு மற்றவரிடத்திலே அதை கூறுகிறார். இவர் இன்னும் 10 பேருக்கு கூறுவார், அவர் அதை 10 பேருக்கு கூறுவார். இப்படி அந்த அமானிதமாக நம்பிக்கையாக சொல்லப்பட்ட விடயம் எல்லோருக்கும் தெரியக்கூடிய காலம் உண்டாகும். இது நடந்தால் மறுமையினாலே எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நடக்குதா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் இந்த கூட்டத்தாரை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்து மிக முக்கியமான அடையாளம், இது நம்மிலே அதிகமானவரிடத்திலே இருக்கின்றது. இந்த விடயத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த விடயத்தை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அது என்ன அடையாளம் தெரியுமா? இப்னு ஹுஸைமாவிலே வரக்கூடிய ஸஹீஹான ரிவாயத், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஆ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று தான் ஐயமுர்ர ரஜுலு ஃபில் மஸ்ஜித் லா யுஸல்லி ஃபீஹி ரக்அத்தைன், மஸ்ஜிதுக்கு பக்கத்தால் அல்லது மஸ்ஜிதின் ஊடாக ஒருத்தர் நடந்து செல்வார், கடந்து செல்வார், ஆனால் 2 ரக்அத் தொழமாட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, தற்காலத்திலே வெளிவாசலுக்காக வேண்டி மட்டும் மக்கள் மஸ்ஜிதை யூஸ் பண்ணுகிறார்கள், பாவிக்கிறார்கள். ஏதோ அவசிய தேவைக்காக வருகிறார்கள், வெளிவாசலுக்கு செல்கிறார்கள், சென்று விட்டு காலையும் கழுவது கிடையாது, உடனடியாக அவர் மஸ்ஜிதை விட்டு வெளியேறி விடுகிறார். 2 ரக்காத் தொழுவதற்கு மனசு இடம் கொடுக்குதில்லை. கண்ணியமானவர்களே, இன்று எத்தனையோ இடங்களில் மஸ்ஜிதுகள் பாதைகளாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தொழுவதற்கு மனது இடம் கொடுக்குதில்லை. ஆனால் மஸ்ஜிதை தங்குவதற்காகவும் சுற்றுலாவாகவும் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ பேர் ட்ரிப் என்ற பெயரிலே வருகிறார்கள். எல்லா இடங்களையும் பார்த்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வருவது எதற்காக? சாப்பிடுவதற்கும் வெளிவாசல் தேவையை நிறைவேற்றுவதற்கும் தான். இது எந்த விதத்தில் நியாயம் கண்ணியமானவர்களே? இது மறுமை நாளுடைய அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த முக்கியமான ஒரு அடையாளம் தான் அதே தொடர் ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், வ அல்லா யுஸல்லிம் ரஜுல் இல்லா
இல்லா அலா மை யஅரிஃப். சுப்ஹானல்லாஹ், யாரை தெரியுமோ அவருக்கு மட்டும் சலாம் சொல்வார். இது மறுமை நாளுடைய அடையாளம் தான். தெரிந்தவர்களுக்கு மட்டும், அறிமுகமான நபருக்கு மட்டும் சலாம் சொல்வார்கள். தெரியலையா, அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சலாம் சொல்ல மாட்டார், முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வார். கண்ணியமானவர்களே, இது மறுமை நாளுடைய அடையாளம். இன்று சர்வ சாதாரணமாக இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சலாம் தெரிந்தவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும், தெரியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். முஸ்லிமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாங்கள் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருவர் புதிதாக வந்துவிட்டால் அல்லது வேறு ஊரிலிருந்து ஒருவர் ஒரு தேவைக்காக வந்துவிட்டால் அவரை நாங்கள் காணுகிறோம், மஸ்ஜிதிலே பார்க்கிறோம், ஆனால் சலாம் சொல்வதற்கு மனசு இடம் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அதனால் யார் முஸ்லிமாக இருந்தாலும் நாங்கள் சலாத்திலே முந்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்பாதியு பிஸ்ஸலாமி பரீஉ மினல் கிபர். சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பவர் பெருமையை விட்டு நீங்கிவிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளம். கண்ணியமானவர்களை, தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட மறுமை நாளுடைய அடையாளங்களை விட்டு, அடையாளங்களில் உள்ளவர்களை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.